புதுச்சேரி குமரகுரு பள்ளத்தில் அரசு சார்பில் கட்டப்பட்டுள்ள 2 அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகள் வசம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வேறும் இந்த மண்ணினுடைய மாண்பை காப்பதற்காகவே இருக்கிறார்கள். புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள புதுச்சேரி அரசு சின்னமான ஆயி மண்டபத்தை அழகுபடுத்த வேண்டும், பூங்கா சூழலை மேம்படுத்தவும், இங்கு அமைக்கப்பட்டுள்ள வரலாற்று சின்னங்கள் குறித்த குறிப்புகளை பொதுமக்கள் அறிந்து எழுதி வைக்கவும் நான் எடுத்த முயற்சிகள் இன்றைக்கும் என்னுடைய மனதில் பசுமையாக நிழலாடுகிறது. சித்தர்களின் பூமியான ஆன்மீக சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற இடமான புதுச்சேரியில் சித்தர் சுற்றுலா மேம்படுத்த செய்த முயற்சிகள், சித்தர் ஆலயங்கள், ஜீவ சமாதிகள் ஆவணப்படுத்தப்பட எடுத்த முயற்சிகள் என்று குறுகிய காலமே நான் இருந்தாலும் அவையெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய மனநிறைவை தந்த ஒரு காலகட்டமாக என்னுடைய மனதில் ஆழமாக இந்த புதுச்சேரியிலே நான் துணைநிலை ஆளுநராக பணியாற்றியது எனக்கு கிடைத்த பெருமையிலும் மிகப்பெரிய பெருமை என்று நான் கருதுகிறேன். தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் மரபு இவற்றின் மீது மோடி அவர்களுக்கு இருக்கின்ற அளப்பரிய நம்பிக்கை, அளப்பரிய பாசம், அது அவர் தொடர்ந்து இன்றைக்கும் என்றைக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறை வானொலியிலே பேசுகிற பொழுது அவர் சொன்னார்கள், தமிழ்தான் மிக தொன்மையான இந்திய மொழி என்பதை உலகிற்கு பறைசாற்றி காட்டினார்கள். அப்படி அவர் தமிழ் மீதும் தமிழ் பண்பாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் கொண்டிருக்கின்ற பாசத்தின் காரணமாகத்தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் மிக அதிகமாக ஒரு மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்திலும் நம்முடைய புதுச்சேரிக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு குறிப்பிட முடியும். அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இன்றைக்கு புதுச்சேரியிலே வாழ்கின்ற மக்களுக்கு, குடும்பங்களுக்கு அந்த வீடுகளை மிகச் சிறப்பாக கட்டி அந்த ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு சாவி வழங்குகின்ற விழா, அவர்கள் வீடுகளுக்காக உள்ளாக வாழ்வதற்கான ஒரு அமைப்பை அது பெற்றுத்தருகிறது. ஒரு வீடு என்பது சுவர்கூரை மட்டுமல்ல, அதுதான் ஒரு குடும்பத்தின் மரியாதை, அதுதான் ஒரு குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, அதுதான் அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம். அப்படி ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் என்ற மனிதரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அரசு இடையூறாது செயல்படுவது போற்றுவதற்குரியது. இதில் நாம் இன்னும் எதிர்காலத்திலும் அதிக அக்கறையோடு ஏழை எளிய மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்குரிய இந்த அடிப்படை வசதிகளை நாம் செய்து தர வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்களுக்கு பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா என்கின்ற திட்டத்தின் மூலம் 10 கோடி சிறு மற்றும் குறு விவசாயிகள் குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. விவசாயிக்கு கூட ஒரு பென்ஷன் திட்டமாக இது இருக்கிறது. அதை நேரடியாக மோடிஜி அவர்கள் விவசாயிகளுக்கே சென்றடைகின்ற விதமாக தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய மாநிலம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக நான் நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்களோடு பேசிக்கொண்டிருந்து வந்துட்டு இந்த நேரத்தில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் என்னிடத்தில் விவரித்து கொண்டே வந்தார்கள். அவர்கள் கடந்த முறை பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த போது முதல்வர் அவர்கள் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் அவரிடத்தில் எடுத்து வைத்து என்னென்ன நலத்திட்டங்களை எல்லாம் இந்த மண்ணிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி மிக விரிவாக பேசியதை எல்லாம் என்னிடத்தில் எடுத்து வைத்தார்கள். மிக விரைவிலேயே அதுபோன்று மகத்தான திட்டங்கள் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒட்டுமொத்தமாக வர இருக்கிறது. அடுத்த முறை பாரத பிரதமர் அவர்கள் இங்கே வருகிற பொழுது அந்த திட்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு செயல் வடிவம் கிடைக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுச்சேரி வாழ்
பெரியோர்கள் அத்தனை பேருக்கும், தாய்மார்களுக்கும், சகோதரர்களுக்கும் நான் என்னுடைய புத்தாண்டு 2026 நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குவதிலே பெருமை கொள்கின்றேன். வரவிருக்கும் 2026 புத்தாண்டு அமைதி, செழிப்பு, நல்ல ஆரோக்கியம் மற்றும் புதிய நம்பிக்கையை ஒவ்வொரு இல்லத்திற்கும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி மீண்டும் ஒரு முறை உங்களுடைய அன்புக்கும் விருந்தோம்பலுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த அழகிய மண் ஒற்றுமையில் பல்வகைமை என்கின்ற இந்தியாவின் அடையாளமாகவும் உள்ளடங்கிய தொழில்நுட்ப வளர்ச்சியின் முன்மாதிரியாகவும் தொடர்ந்து ஒளிரட்டும். வாழிய செந்தமிழ், வாழ்க நெற்றமிழர், வாழ்க பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call